ஹாய் கைஸ், இது உங்க சினி ரெயின்போ. வடிவேலு சும்மா இருந்தாலும் சுத்தி அடிக்கும் பிரச்சனை. சொந்த ஊரிலேயே இவ்வளவு எதிர்ப்பா? நடிகர் வடிவேலு மாமன்னன் படத்திற்கு பிறகு பகத்வாஸில் நடித்து வரும் மாரீசன் படத்திலும் சுந்தர் சியுடன் நகைச்சுவை திரைப்படம் ஒன்றிலும் நடித்து வருகின்றார். ரெட் கார்டு பிரச்சனை, நீதிமன்ற பிரச்சனை என பலவற்றில் சிக்க சின்ன பின்னமான நடிகர் வடிவேலு தற்போது தான் அதிலிருந்து மீண்டு படத்தில் கவனம் செலுத்தி நடித்து வருகின்ற நிலையில் அதற்கு சொந்த ஊரில் குலதெய்வ கோயில் பிரச்சனையில் சிக்கி சொந்த ஊர் மக்களின் வெறுப்புக்கும் ஆளாகி இருக்கின்றார். நடிகர் வடிவேலுவின் சொந்த ஊர் மதுரையாக இருந்தாலுமே கூட அவருடைய குலதெய்வம் ராமநாதபுரம் உள்ள திருவேட்டையுடைய ஐயனார் கோவில்தான். இந்த கோவில் ஆண்டுதோறும் நடைபெறும் விழாவின் வடிவேலு தனது குடும்பத்தாருடன் அங்கு சென்று கலந்து சிறப்பிப்பது வழக்கமாக இருக்கின்றது. மேலும் கோவிலின் விரிவாக்கம், பிற பணிகள், அன்னதானம் போன்றவற்றிற்கும் வடிவேலு உதவி செய்ததால் கோவிலில் எடுக்கப்படுகின்ற முடிவுகள் குறித்து இவரிடம் ஊர் மக்கள் கலந்து ஆலோசனை செய்து எடுத்திருக்கின்றார்கள். இந்நிலையில் இந்த கோவிலை ஊர் மக்களே நிர்வகித்து வந்த நிலையில் வடிவேலுவுக்கு நெருக்கமான பாக்யராஜ் என்பவர் தனக்கு சொந்தமாக ஆக்கிக்கொள்ள முயற்சி செய்வதாக அக்கிராம மக்கள் குற்றம் சாட்டியிருக்கின்றார்களாம். இத்தனை வருடமாக இந்த கோவிலை ஊர் மக்களே நிர்வகித்து வந்தார்கள். ஆனால் தற்போது வடிவேல் பரம்பரை அரைக்காவலர் என்கின்ற ஒரு பொறுப்பை ஊர் மக்கள் ஆலோசனையை பெறாமல் உருவாக்கியுள்ளதாகவும் இந்த பொறுப்பு பாக்யராஜ் என்பவருக்கு கொடுக்கப்பட்டிருப்பதாகவும் ஊர் மக்கள் குற்றம் சாட்டுகின்றார்கள். அது மட்டும் இல்லாம காட்டுப்பரமக்குடி கிராம மக்கள் மற்றும் குலதெய்வ குடிமக்கள் கோவிலின் முன்பாக ஒன்று கூடி நடிகர் வடிவேலுக்கு எதிராக கோஷமிட்டு போராட்டத்திலும் ஈடுபட்டிருக்கின்றார்கள். இது குறித்து வடிவேலுவின் ஆதரவாளர் என்று சொல்லப்படுகின்ற பாக்யராஜ் கூறும்போது கோவிலை யாரும் கைப்பற்ற முயற்சிக்கவில்லை எனவும், வெளியூரை சேர்ந்தவர்கள் சிலர் வடிவேலு அண்ணன் மீதும் என் மீதும் வீண் பழியை சுமத்துகின்றார்கள் என்றும், இது குறித்து காவல்துறையில் புகார் அளிக்கப்பட்டுள்ளது என்றும், இந்த கோவிலின் விவகாரம் தொடர்பாக நீதிமன்றத்திலும் வழக்கு தொடரப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்திருக்கின்றாராம். வடிவேலு சுற்றி ஏற்கனவே பல பிரச்சனைகள் இருக்கின்ற நிலையில் குலதெய்வ விவகாரத்தில் சிக்கி சொந்த ஊர் மக்களின் எதிர்ப்புக்கு ஆளாகி இருக்கின்றார் வடிவேல். இது போன்ற சினி தகவல்களை உடனுக்குடன் பெற்றுக்கொள்ள தொடர்ந்தும் சினி ரெயின்போவுடன் இணைந்திருங்கள்.